லேட் ஆயிடும். என்னாச்சு? என்னாச்சு? என்ன பிரேக் பிடிக்கலையா? என்னாச்சு என்னாச்சு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சார், நான் மெக்கானிக்கை பூட்டியார ராத்திரி இங்கே தான் தங்கி ஆகணுமுங்க. சரி சரி. பார்த்துங்க பார்த்து. நான் ஒரு பிரயாணி. எனக்கு ஃபத்தாக்காட்டுக்கு போகணும். திடீர்னு வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை வேற பெய்யுது. இந்த மாளிகை தவிர வேற எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல. அதனால தான் வந்தேன். வாப்பா, உள்ள வா. என் பேரு அஜய்குமார் ஸ்ரீவத்சவ். இந்த ராத்திரி நேரத்துல நான் உனக்கு சாப்பாடுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியாது. இல்லை இல்லை, எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி தங்க இடம் கொடுத்தா அதுவே போதும். மழை நின்னதுக்கு அப்புறம் இங்கிருந்து நான் போயிடுவேன். சரி, நீ இங்க தங்கிக்கலாம். இந்த பாரு, மேல் மாடியில ஒரு ரூம் இருக்கு. நீ அங்க போய் ஓய்வெடுத்துக்க. சரிங்க. ஏங்க, இவ்வளவு பெரிய பங்களாவில் நீங்க தனியா இருக்கீங்களா? எனக்கு ஒரு மகன் இருக்கான்ப்பா. அவன் இப்ப ஊருக்கு போயிருக்கான். அதோட இந்த பங்களா முதலாளியும் அவரோட குடும்பமும் வெளியூர்ல இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு வேலை செய்யறவங்க. இந்த மாளிகையை பார்த்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பாருப்பா, நீ போய் ஓய்வெடுத்துக்க. இந்த லாந்தர் விளக்கையும் நீ கூட எடுத்துட்டு போ. ஆனாமா, நீங்க இருட்டுல. இல்ல இல்ல, எனக்கு தேவைப்படாது. நான் இந்த மாளிகைக்கு ரொம்ப பழக்கப்பட்டவ. அதனால நான் எப்படியும் என் ரூமுக்கு போயிடுவேன். ஆனா இருட்டு நேரத்துல உனக்கு தான் இது தேவைப்படும். இந்த அப்பா எடுத்துட்டு போ. சரி.
ஐயா இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க தங்கலாம். ஐயா ராத்திரி நேரத்துல இடியும் மின்னலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்கதான் தங்கி ஆகணும். எனக்கு ஞாபகம் வருது, எல்லாம் ஞாபகம் வருது. இது என்னோட பழைய ஜென்மத்து கதை. பல்தேவ் சௌத்ரி. வந்திருக்க போல. நீ யாருடா? என் பேரு மோகன் ரஸ்டோகி. நான் ஒரு ஆர்கிடெக்ட். நான் பல்தேவ் சௌத்ரியை பார்க்க வந்திருக்கேன். நான் தான் சௌத்ரி பல்தேவ் சிங். தப்பு என்னதுதான். ஏன் கூட வாங்க. வாங்க மோகன் சார். நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. வாங்க இந்த மாளிகையை பாருங்க. இதோட அழக பாருங்க. இது எங்க மூதாதையர் கட்டினது. இதே போல எனக்கு இன்னொரு மாளிகை கட்டி தரணும். இது உங்களால முடியுமா? ஆனா சௌத்ரி சார், உங்ககிட்ட இவ்வளவு அழகான நல்ல மாளிகை இருக்கு, இன்னொரு மாளிகை ஏன் கட்ட விரும்புறீங்க? மோகன் சார், இது என் பரம்பரை சொத்து. இந்த மாளிகையை கட்டினப்ப
ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரல. இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க கூட நல்ல நட்பு இருக்கு. அவங்க இங்க வரும்போது நிம்மதியா அவங்களால இருக்க முடியறதில்ல. நான் விரும்புறதெல்லாம் நீங்க ஒரு புது மாளிகை கட்டி தரணும். வரும்போது அவங்க சந்தோஷமா இருக்கணும். சரி சௌத்ரி சார், நான் இன்னைக்கே என் வேலையை ஆரம்பிக்கிறேன். நல்லது. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் எங்க அந்த புது மாளிகை கட்டணமோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே சார். ராம் சரண், சாரா அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போ. மோகன் சார், இதுதான் நாம மாளிகையா கட்ட போற நிலம். சௌத்ரி சார், இந்த நிலம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பக்கம் ஏரி, இன்னொரு பக்கம் மலை. இந்த இடம் என் மனசை ரொம்ப கவர்ந்துடுச்சு. இந்த நிலத்துல நான் ரொம்ப அழகான மாளிகையை கட்டுவேன். அந்த மாளிகையை விட இந்த மாளிகை ரொம்ப அழகா இருக்கும். சௌத்ரி சார், சீக்கிரமே வரைபடம் வரைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நல்லது மோகன், ரொம்ப நல்லது. மோகன் சார், என்னங்க? அந்த ஏரியா பாக்குறீங்கல்ல? ஆமா. ஏரிக்கு அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா ஏரிக்கு அந்த பக்கம் பசியால துடிக்கிற ஆதிவாசிங்க இருக்காங்க. ரொம்ப மோசமானவங்க. நாங்க போடுற பிச்சையில வாழறாங்க. ஆனா மோகன் சார், அந்த ஆதிவாசிங்களுக்கு இந்த பல்தேவ் சிங் உயிர் தேவைப்படுது. அவங்க எதை யோசிக்க மாட்டாங்க. புட்டா பசங்க, மூளை இல்லாதவங்க. எப்பவாவது எங்க ஆளுங்க ஏரியை தாண்டி அந்த பக்கம் போனாங்கன்னா திரும்பி வரவே மாட்டாங்க. தீர்த்து கட்டிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க அங்க போயிடாதீங்க. போக மாட்டேன் சார். மோகன் சார், அந்த ஏரியா பாக்குறீங்கல்ல? ஏரிக்கு அந்த பக்கம் போயிடாதீங்க. தவறிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத. எங்க இலாக்காவில நுழைய உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஆனா நீ யாரு? நான் இன்னொரு குறி வச்சா உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். இங்கிருந்து போயிடு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன தப்பா?
என்னன்னா நீங்க எங்க எதிரி சௌத்ரியோட ஆளு. சரிண்ணா, உங்க எதிரி சௌத்ரியோட ஆளு. ஆனா ஆனா நான் உங்களுக்கு எதிரி இல்லையே. நான் ஒரு அண்ணியன், இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆதிவாசி பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆதிவாசிங்க ரொம்ப நல்லவங்க, எந்த காரணமும் இல்லாம பழி வாங்க மாட்டாங்க. கேள்விப்பட்டது உண்மைதான். நாங்க அவரோட ஆளுங்களை பழி வாங்குறோம். சௌத்ரியும் லேசுப்பட்டவர் இல்ல. அவரும் எங்க ஆளுங்களை சும்மா விடுறது இல்ல. நீ சௌத்ரியை பார்த்திருக்கியா? இல்ல. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, அவர் சைத்தானோட அவதாரமா. எங்க அப்பா கையில மாட்டினாருன்னா அவர் தலைய ஒரே சீவு சீவிடுவாரு. அடேங்க அப்பா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ எப்பவும் குறி வைக்கிறதும் சாகரத்தை பத்தியும் பேசுறியே. சரி, நீ உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? ஆமா, நான் ஒரு தடவை கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன். தினமும் பாக்குறேன். ஆனா நீ எதுக்காக கேக்குற? சும்மா சும்மா தான் கேக்குறேன். ஒரு விஷயம் சொல்லு. இவ்வளவு அழகான முகம், இவ்வளவு பயங்கரமான பேச்சா? இல்ல இல்ல, நீ நினைக்கிறது தப்பு. ஆனா எதிரிங்களை நாங்க எப்படி சும்மா விட்டு வைக்க முடியும் சொல்லு? ஆனா நான் உங்க எதிரி இல்லையே. நான் ஒரு அந்நியன், சரிதானே? சரி கேளு. என்ன நண்பனை ஏத்துக்கிறியா? முடியாது, முடியவே முடியாது. உடனே உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் நாளைக்கு உன்னை நான் பார்க்க வரேன், சரியா? வேண்டாம், நீ வராதே. பாரு, நான் இந்த இலாக்காக்கு புதுசு. ஒரு நண்பனாவது இருக்கலாம்ல. நான் நாளைக்கு உனக்காக இங்க காத்துட்டு இருக்கேன். நீ இங்க வராதேன்னு நான் சொன்னேன்ல. என்ன தவிர வேற யாராவது உன்னை இங்க பார்த்தாங்கன்னா உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ கண்டிப்பா வரணும். ஏய் நில்லு. நீ கண்டிப்பா வரணும். வித்தியாசமான ஆளா இருக்காங்க. அப்பா நீங்களா? எங்க போயிருந்த? எங்க போயிருந்தேனா? நான் வந்து இங்கேதான் இருந்தேன். நீ போய் சொல்ற. இல்லப்பா, நான் பொய் சொல்லல. நான் இங்கேதான் இருந்தேன். பாரு ரூபா, சௌத்ரியும் அவங்க ஆளு ரொம்ப மோசமானவங்கன்னு உனக்கே அது நல்லா தெரியுமில்ல? ஆனா பாருமா, உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாதுமா. நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்க கவலை பறந்து ஓடி போயிடுமா? இல்ல இல்ல, கவலை போகவே போகாது. ஆனா ரூபா, என் சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருமில்ல? சரிப்பா, ஒரு விஷயம் சொல்லுங்க. சௌத்ரி ஆளுங்க கூட நமக்கு என்ன விரோதம்? என்ன விரோதமா? நிலத்தை நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. நம்மள கொள்ளையடிச்சு அவங்க பணக்காரன் ஆயிட்டாங்க. நம்ம ஆதிவாசிகளுக்கு துரோகம் செஞ்சு நம்ம எல்லாரையுமே நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டாங்க. அதிகாரத்தை கேட்கும் போது அவங்க நம்மள எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஆளுங்களை மிருகம் போல நடத்தி துப்பாக்கியால சுட்டாங்க. நம்ம பொண்ணுங்க மேல அவங்களுக்கு எப்போ ஒரு கண்ணு. அப்புறம் அந்த பல்தேவ் சௌத்ரி இருக்கானே, 1 நம்பர் ரவுடி திருட்டு பய. ஏமா அந்த சௌத்ரி இருக்கானே, நம்ம ஆதிவாசிகளுக்கு நிறைய துரோகம் செஞ்சிருக்காமா. அவன் ஒரு மிருகம், விலைக்குதான் இருந்தாகணும். சரிப்பா, நான் இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன். சௌத்ரி சார், என்னாச்சு? மோகன் சாரோட ஜீப் அங்க நின்னுட்டு இருக்கு. அவர் பொருள் இருக்கு, ஆனா அவர் எங்க போனாருன்னே தெரியலீங்க. அந்த ஆதிவாசிங்க மோகன் சாரை தனியா பார்த்து அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அப்படி ஆச்சுன்னா நடக்கிறதே வேற. நாம அங்க போவோம். எங்க போயிட்டு வரீங்க மோகன் சார்? ரொம்ப கவலையோட இருந்தோம். சௌத்ரி சார், ஏரிக்கு அந்த பக்கம் போனேன்.
ஏரிக்கு அந்த பக்கமாவா? நான் உங்களை அங்க போகாதீங்கன்னு சொன்னேன் இல்ல, அப்படி போயிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம திரும்பி வந்துட்டீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வராம இருந்திருந்தா நாங்க ஆதிவாசிகளை தாக்கி இருப்போம். ஆனா சௌத்ரி சார், ஆதிவாசிங்க பாவம் அப்பாவிங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க கூட மோகன் சார், நகரத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த ஆதிவாசிங்க கொடூரமானவங்க, ஆபத்தானவங்க, எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. இவங்களை எல்லாம் துப்பாக்கியால சுட்டு ஒரே அடியா ஒழிச்சிடணும். சரி சௌத்ரி சார், இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அதான் உங்களுக்கு நல்லது. என் குறி தவறிடுச்சு மட்டும் நினைக்காத. இல்ல, நான் வரமாட்டேன். நான் இன்னொரு குறி வச்சா உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். இல்ல, நான் வரமாட்டேன். வேண்டாம், நீ வராத. ரூபாலி, நான் உனக்காக இங்கேயே காத்துட்டு இருப்பேன். ஏ ஜாக்கிரதை, இங்க இருந்து எங்க இலாக்கா ஆரம்பமாகுது. அங்கேயே நில்லு. அடேங்கப்பா, இவ்வளவு கோபமா? பித்தலாட்டக்காரன், இங்க வருவேன்னு நேத்து சொன்னேன்ல, என்னையும் வர சொன்ன. எப்பவோ வந்துட்டேன், நீ இப்பதான் வரியா? என்ன செய்ய, ஏழ்மை வாட்டுது. வயிற்று பழப்புக்கு வேலை செஞ்சுதானே ஆகணும். நீ இந்த வேலைய விட்டுட வேண்டியதானே? வேலையை விட்டுடணுமா? ஆமா, நானும் இந்த வேலையை பாக்குறது இல்ல, எங்க அப்பாவும் எந்த வேலையும் செய்யறது இல்ல. நான் வேலை செய்யலைன்னா எப்படி சாப்பிடுறது? நீ சாப்பிடுறத பத்தி கவலைப்படாத, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். அப்படியா? நீ என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்ட. என்ன பண்ணிட்ட? கேளு கேளு, சொல்றத கேளு. பாரு, என் பேரு மோகன், உன் பேர் என்ன? என் பேரு ரூபாலினி. எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? சரி ரூபாலி, நீ உன் பேர் என்கிட்ட சொல்லாத. அடேங்கப்பா. என்னாச்சு? தலைவர சௌத்ரியோட ஆளு நம்ம அயலாக்கால நுழையிறத பார்த்துருக்கேன். அவனை தேடுங்க, கையில கடிச்சா உயிரோட சமாதி கட்டுங்க. யாரு? சத்தம் போடாத. உன்னை அவங்க பார்த்துட்டாங்கன்னா உன்னை உயிரோட விட மாட்டாங்க. இவங்க யாரு? எங்க அப்பாதான். ஆவா. போயிடு. இனிமே என்னைக்குமே இந்த பக்கம் வராத. இல்ல ரூபாலி, இனி அது முடியவே முடியாது. நான் திரும்ப வருவேன். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், நீ இங்க வராத. நான் வரேன். உன் உயிருக்கு ஆபத்து. நீ இங்க இருந்து போயிடு. சத்தியம் செஞ்சு கொடு. சத்தியமா வரேன்.
காதல் மோகத்துல இருக்கீங்க போல இருக்க. சௌத்ரி சார், ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க ரொம்ப நல்ல ஆர்கிடெக்ட் மட்டும் இல்ல, அதை தவிர நல்ல சித்திரமும் வரைகிறீங்க. மோகன் சார், சித்திரம் அழகா இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலன்னு ஒரு விஷயம் கேட்கவா? தாராளமா கேளுங்க. இது இந்த பொண்ணா? சாரி சார், இந்த பொண்ணு என்னோட கற்பனை. இந்த ஸ்கெட்சை நான் என் கற்பனையில வரைஞ்சேன். ரொம்ப அழகா இருக்கா. நல்லது. ஒரு விஷயம் சொல்லவா சௌத்ரி சார்? நீ என்ன சொல்ல விரும்புற? எந்த சித்திரத்தை மோகன் சார் வரைஞ்சாரோ அது அவரோட கற்பனை இல்லைங்க. கற்பனை இல்லைன்னா வேற என்ன? அந்த சித்திரம் பைரவோட பொண்ணுது. பைரவோட பொண்ணுதா? ஆமாங்க. உனக்கு எப்படி தெரியும்? பைரவ் கூட இருக்கும்போது பார்த்துருக்கேனுங்க. அவ பேரு ரூபாலி. பார்க்க எப்படி இருப்பா? மோகன் சாரோட கற்பனையே எப்படின்னா அவ பார்க்க எவ்வளவு அழகா இருப்பா. பைரவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா இன்னி வரை எனக்கு தெரியாம போயிடுச்சே. நீ சொன்னது சரிதான். மோகன் சாரோட கற்பனையே இப்படின்னா அவ ரொம்ப அழகா தான் இருப்பா. ரொம்ப அழகா இருப்பா. அவ பேர் என்ன சொன்ன? ரூபாலி. ரூபாலி. கடவுளே. ரூபாலி, நீ எதுக்காக இங்க வந்த? அது வந்து நான் சொன்னேன்ல, நானே வரேன்னு, நீங்க வராதீங்கன்னு. ரூபாலி, நீங்க ஏன் வந்த? யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்ய? நீ இப்ப சொன்னேல்ல, அதுதான் எங்க அப்பாவும் சொன்னாரு. இங்க என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ரூபாலி, நீ ஒரு அப்பாவி. உலகம்னா என்னன்னே தெரியாது. தெரியுமா, இங்க இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்ல. ரூபாலி, இதோ உன் ரூபம் இருக்கே, அதை பார்த்து எல்லாருமே பைத்தியம் ஆயிடுவாங்க. வா.
உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். வேண்டவே வேண்டாம், நீ அந்த பக்கம் வராத. ஏன் இப்படி பார்க்குற? நீ இவ்வளவு நல்லவனா இருக்கியே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இவ அழகா மட்டுமில்ல, தேவதை மாதிரி இருக்காளே. சௌத்ரி சார், என்ன வர சொன்னீங்களா? ஆமா, வர சொன்ன மோகன். மாளிகை வேலையை சீக்கிரமா முடிக்கணும். நிலத்தை பார்த்துட்டீங்கல்ல, வரைபடத்தையும் வரைஞ்சிட்டீங்க. ஆமாங்க. நகரத்துக்கு போய் உங்க ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க. 2 நாள் நகரத்துக்கு போயிட்டு வரலான்னு நானும் நினைச்சேன். நல்லது, நல்லதுதான். இந்த மாளிகைய நீங்க சீக்கிரமாவே கட்டி முடிக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. புரிஞ்சுதல்ல? நீங்க ஏன் ஜீப்பை எடுத்துக்கிட்டு நேரத்துக்கு போயிட்டு வாங்க. உங்க வேலை 2 நாள்ல முடியலன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு முடிச்சிட்டு வாங்க. புரிஞ்சுதா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. புரிஞ்சுதா? சரி சௌத்ரி சார், நாளைக்கே நான் போறேன். அதான் நல்லது. இது என்ன பைத்தியக்காரத்தனம் ரூபாலி? திடீர்னு ஜீப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறியே. ஜீப்பு மோதி செத்து போயிருவ தெரியுமா? ஐயா, நான் ஆதிவாசி பொண்ணு, உயிர் போனாலும் கவலைப்பட மாட்டேன். ரூபாலி, உனக்கு கவலை இல்லை, ஆனா மத்தவங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? மத்தவங்க யாரு? அப்பாவா? அப்பாவை தவிர உலகத்துல வேற யாராவது இருக்க முடியுமா? அவர் தான் ரொம்ப கவலைப்படுவாரு. ஆனா அப்படி வேற யாருமே இல்லையே. இருக்காங்க ரூபாலி, நிச்சயமா இருக்காங்க. இதுவரை உன் வாழ்க்கைய உன் அப்பாவுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்த. இனிமே எனக்காகவும் வாழணும். ஐயா, ரூபாலி, இனிமே இந்த மாதிரி என்னைக்குமே பேசக்கூடாது, சரியா? ரூபாலி, 2 நாளுக்கு நகரத்துக்கு போறேன். 2 நாளா? 2 நாளைக்கு அப்புறம் நான் திரும்பி வந்துடுவேன். ஐயா, எப்படி உங்களுக்கு நான் முக்கியமோ அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு முக்கியம். இந்த 2 நாளை நான் எப்படி கழிக்க போறேனோ. சரி சொல்லு, நகரத்துல இருந்து ஏதாவது வேணுமா? ஆமா, வேணும். என்ன? நீங்க 1 நாள்ல திரும்பி வந்துருங்க. கூட இருந்த பொண்ணு யாரு? என் கூடயா? என் கூட யாரு? ஓ, புரிஞ்சது. உங்க கற்பனை பொண்ணா?
நகரத்துக்கு போறீங்கல்ல, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். மறுபடியும் சந்திப்போம். நான் வரேன் ரூபாலி. அங்கே நில்லு சௌத்ரி. நீ இனிமே அந்த ஏரியை தாண்டி இந்த பக்கம் வந்தா இந்த ஏரியில தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் ஓடும். ஓ இலாக்காவுக்கு திரும்பி போ. நான் நினைச்சா இந்த கோடாரியால உன்னை தாக்க முடியும். உங்கள மாதிரி சௌத்ரிங்க ஆங்கிலேயர்களுக்கு அடிமையா இருக்க விரும்புவீங்க. நீங்க சொல்றதுனாலதான் எங்களை குடும்பப்படுத்துறாங்க. நீ எத்தனை நாளைக்கு நான் தப்பிச்சு வாழ முடியும்? என் உயிர் உன் கையில இல்ல, ஆனா உன் வாழ்க்கை என் கையில இருக்கு. ஆட தருதா இங்க இருந்து போ சௌத்ரி போ. நாங்க ஆதிவாசிங்க ரொம்ப தைரியமானவங்க. அந்த தைரியங்க ரத்தம் தான் எங்க உடம்புல ஓடுது. போ போயிடு. இவன் தான் அந்த பல்தேவ் சௌத்ரி? ஆமாமா, இவன் தான் பல்தேவ் சௌத்ரி. பாருமா, நம்ம இலாக்காவை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ எச்சரிக்கை செஞ்சேன். இவன் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு அப்புறம் என்னைக்குமே போகக்கூடாது. எப்போ உன் கூட யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு போ. போமா. சரிப்பா. ரூபாலி, நாம ஆதிவாசிங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஆனா மானத்துக்கு பயந்துதான் ஆகணும். அப்பா, பைரவ் பைரவ் அளவுக்கு மீறி பேச ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அவங்க ஆதிவாசிங்க தைரியத்துக்கு குறைச்சலே இருக்காது. நம்ம பலத்துக்கு எந்த குறைச்சலும் இல்ல சௌத்ரி சார். ஆமா, எனக்கு அது தெரியும். இன்னைக்கு நம்ம துப்பாக்கியோட பலம் என்னங்கிறது அந்த பைரவுக்கு தெரிஞ்சாகணும். நீங்க 10-12 ஆளை கூட்டிக்கிட்டு போய் ஆதிவாசிகளை நிரந்தரமா ஒழிச்சு கட்டிடுங்க. நீங்க பைரவ கொண்டுட்டீங்கன்னா நான் உங்க எல்லாருக்கும் பரிசு கொடுப்பேன். பைரவ கொன்னு அவ அழகான பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் இன்னொரு பரிசும் கொடுப்பேன். ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, அவங்க கையில யாரும் பிடிபடக்கூடாது. பிடிபட்ட அவங்க கதி என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஆங்கிலேயர்களுக்கு ஆதாரம் கிடைக்க கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. புரிஞ்சுதா? நீங்க போலாம். அப்படியே நடக்கிறோமுங்க. வாங்க. பைரவ்,
பாத்து எங்க போயிட்டான் தெரியலையே. இந்த பக்கம் போய் பார்ப்போம். வாங்க வாங்க. வாங்க போலாம். என்னங்கடா ஆச்சு? நீங்க சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு சௌத்ரி சார். எல்லா ஆதிவாசிகளுக்கும் முடிவு கட்டிட்டோம். பைரவ் இந்த நேரத்துல எமகாலத்துல இருப்பான். நம்ம 3 ஆளுங்க செத்து போயிட்டாங்க சௌத்ரி சார். அவங்க பணத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் என்னாச்சு? அந்த பைரவ் பொண்ணு என்னாச்சு? ஐயா, அவன் எங்க போனானே தெரியலீங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமுங்க. ஆனா எங்க கைக்கு கிடைக்கவே இல்லைங்க. எதுக்காக நீங்க இப்ப வந்தீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவளுக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல்ல அவளை தேடி கண்டுபிடிங்க. அவ இல்லாம திரும்பி வரக்கூடாது. போங்க. வாங்க. சௌத்ரியோட அடியாளே, என் பொண்ணு எங்க இருக்கா? நீங்க ரூபாலியோட அப்பா தானே? என் பொண்ணு எங்க? பெரியவரே, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. சௌத்ரி சாரோட பங்களாவை கட்டுறதுக்காக 2 நாள் முன்னாடி தான் இங்க வந்தேன். அவன் நேத்து என் பொண்ணு பின்னாடியே துரத்திட்டு வந்தான். நேத்து அவன் கதையை முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. என்னாச்சுங்க ஐயா? என்ன ஆச்சா? நேத்து சௌத்ரியோட ஆளுங்கள்லாம் சேர்ந்து எங்களை தாக்கினாங்க. அம்பால தாக்குற நாங்க துப்பாக்கிக்கு முன்னாடி நிக்க முடியும். எனக்கும் காயப்பட்டுருச்சு. அவங்க ஆளுங்க என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ அவ ஆளுதான். தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க. நான் உங்க எதிரி இல்ல. உங்க பொண்ணு ரொம்ப நல்லவங்க ஐயா. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கூட்டிட்டு வருவேன். நீ சௌத்ரிக்கு நண்பன், எங்க மேல எதுக்கு தயவு காட்டுற? பாருங்க, என் பேர் மோகன். உங்க பொண்ணை நான் நேற்று சந்திச்சேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவெடுத்தேன். என்ன? ஆமாங்க ஐயா, நேத்து நகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரூபாலியை சந்திச்சேன். நீங்களே பாருங்க. பாருங்க பாருங்க, நகரத்துல இருந்து ரூபாலிக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. பாருமா, இப்போ எல்லாமே கட்டுப்படுச்சு. நான் ரொம்ப பலவீனமானவனா ஆயிட்டேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு தெரியாது, சௌத்ரி பரம்பரை எங்க பரம்பரைக்கு நிறைய தீங்கு அடைச்சிருக்காங்க. நான் என் பொண்ணை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். பாருங்க, நீங்க கவலையப்படாதீங்க. நாம இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம். வாங்க போலாம். வாங்க 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 வாங்க.
நான் சௌத்ரி பல்தேவ் பேசுறேன். சௌத்ரி சார், நான் இன்ஸ்பெக்டர் பஜன் சிங் பேசுகிறேன். என்னன்னு சொல்ல பல்தேவ் சார், அது அவங்க ஆர்கிடெக்ட் மோகன் சார் இருக்காரு, ஆதிவாசி பைரவை கூட்டிட்டு இங்கே வந்தார் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்காக. என்ன, எனக்கு எதிராவா? கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டீங்களா? இல்லை, கம்ப்ளைண்ட் எழுதலை. ஆனால் நகரத்துக்கு போய் கமிஷனர் சார்கிட்ட உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இங்கே எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனால் விஷயம் கமிஷனர் சார் வர போச்சுன்னா உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னான். என்னை பயமுறுத்திட்டு வேற போயிருக்கான். நான் கமிஷனர் சார்கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். இல்ல, அப்படி எதுவும் செய்ய மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எதுக்கும் பயப்படாதீங்க. அவன் அப்படி செய்ய மாட்டான், நகரத்துக்கு போக மாட்டான். இவனுக்கு சரியான பதிலடி கொடுத்து தான் ஆகணும். மோகன் நகரத்துக்கு போக மாட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் உதவ மாட்டார்னு எனக்கு நல்லா தெரியும்பா. இவனும் அந்த பல்தேவ் சௌத்ரியோட சேர்ந்தவன் நினைக்கிறேன். நாம நகரத்துக்கு போய் கமிஷனர் சார்கிட்ட நடந்த உண்மைகளை சொன்னா அவர் நிச்சயம் உதவி செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் உன் கூட வரேனேப்பா. வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க. நீங்க இங்க இருக்கிறது ரொம்ப அவசியம். ஒருவேளை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுத்து ரூபாலி உங்களை தேடி வரலாம். எனக்கு அவளை விட்டா யாரும் இருக்காங்க. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்பா. என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. நீங்க மனசு தளர விடாதீங்க, தைரியமா இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, கடவுள் உன்னை நிச்சயமா காப்பாத்துவாருப்பா. வாங்க வாங்க. என்னது இது திடீர்னு? நீங்க போய் பாருங்க கொஞ்சம். நான் பாருங்க. நான் போய் பாக்குறேன்ப்பா, கொஞ்சம் இரு. இது என்னது? யார் இந்த செடியெல்லாம் இங்க போட்டிருக்காங்க? என்னாச்சு என்னாச்சு? ஏன் வேலைக்காக நகரத்துக்கு போனீங்க? நகரத்துல இருந்து திரும்பி வந்துட்டீங்க. ஆனா என்ன பார்க்க வரல. நீங்க பல்தேவ சந்திச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க பைரவ கூட்டிக்கிட்டு எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க இன்ஸ்பெக்டரை பார்க்க போனீங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏத்துக்கல. கமிஷனர் சார் கிட்ட புகார் கொடுக்க பைரவ கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு போனீங்க. நான் சொன்னது சரிதானே? அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் முழு பேர் சௌத்ரி பல்தேவ் சிங். எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க என் புது பங்களாவை கட்ட இங்க வந்தீங்க. ஆனா இங்க நான் எதை அடைய விரும்புறேனோ அதை நீங்க அடைய விரும்புறீங்க. என்ன அழிக்க விரும்புறீங்க. சௌத்ரி, நீ ஒரு கொலைகாரன். ஒரு பாவம் அறியாத ஆதிவாசிகளை கொலை செஞ்சிருக்க. நீ ரூபாலியை கடத்திட்டு போயிருக்க. நீ ஒரு குற்றவாளி. நான் நகரத்துக்கு போய் கமிஷனர் சார்கிட்ட உன்னை பத்தி புகார் சொல்லி உன் குற்றத்துக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன். அப்படிலாம் நடக்காது மோகன் சார். அப்படி நடக்காது. உங்க கனவு நினைவாகாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகத்தை விட்டு போறீங்க. வாழ்த்துக்கள் மோகன் சார், வாழ்த்துக்கள்.
இதுதான் அந்த வரைபடம். இத பார்த்து என் மனச உங்ககிட்ட பறிவுறுத்துட்டேன். மோகன் சாரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு தெரியும். மோகன் சார் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன செய்ய, இனிமே வரமாட்டாரு. இந்த உலகத்துல இருந்தாதானே வர்றதுக்கு. மோகன் சார், மோகன் சார். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்ன சொல்லணும் சொல்ல. அவர் வருவாரு. நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாரு. உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? நான் சொல்றத நீ நம்பலையா? நான் வரமாட்டான்னு சொன்னான்னா வரமாட்டான். நான் சொல்றத கேளு. முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ கேளு. நீ ஒரு அயோக்கிய. நான் செத்தாலும் சாவே, ஆனா நீ சொல்லி கேட்க மாட்டேன். என் மேல உனக்கு அதிகாரம் இல்ல. மோகன் ஐயாவுக்கு தான் இருக்கு அதிகாரம். அதிகாரத்தை பத்தி என்கிட்ட பேசாத. உன்னை எப்படி அடக்கி கைக்குள்ள போட்டுக்கணும் இந்த பல்தேவ் சிவங்குக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு தடவை என் கைய அவுத்து விடு அயோக்கியனே. அப்புறம் நான் உன் பேச்ச எப்படி கேட்கிறேன் பாரு. என் பேச்ச கேக்குறியா? நான் கைய அவுத்து விட்டா என் பேச்ச கேட்கல. கைய அவுத்து விடுறேன், கைய அவுத்து விடுறேன். சௌத்ரி, கிட்ட நெருங்காத. இல்லன்னா நீ சொல்ற, அதனால கேக்க. நீ இங்க இருந்து போயிடு. இல்லன்னா இல்லனா என்ன? இல்லன்னா மோகன் சார கூப்பிட போறியா? நான் அவனை என் கையால கொண்டுட்டேன். இல்ல இல்ல இல்ல. எனக்கு எதிரா புகார் கொடுக்க போனா? இல்ல, நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. பாரு ரூபாலி, நான் சொல்றத கேளு. இப்ப உனக்கு முன்னாடி 2 வழிதான் இருக்கு. எங்க நீ நின்னுக்கிட்டு இருக்கியோ அதுக்கு பின்னாடி சாவு. உனக்கு முன்ன நான் நிக்கிறேன், உன்னை வாழ வைக்க. நல்லா யோசிச்சு முடிவுக்கு வா. என் வழியை தேர்ந்தெடுத்துட்டேன். உன் கூட வாழறதை விட தாங்கிறதே மேல. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. செத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். ஏய், அங்கே நில்லு, நில்லு. மோகனையா! முட்டா பய பாபா.
யாரு யாரு? ரூபாலி, நீயா? ஆனா ஆனா நீ... ஆமா சௌத்ரி, நான் செத்துட்டேன். நான் உன் முன்னாடிதான் மேல இருந்து குதிச்சு உயிரை விட்டேன். ஆனா சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னேன், நான் உன்னை விட மாட்டேன்னு. நான் ஒரு ஏழை பொண்ணு, நல்லவளா இருந்தேன். தைரியத்தை இழந்து பலவீனமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உடலுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆத்மா. ஆனா பலவீனமானவ இல்ல, தைரியத்தை இழக்கல. நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கேன். கிட்ட நெருங்காத ரூபாலி, கிட்ட வராத, கிட்ட நெருங்காத. கிட்ட வராத, இல்லனா துப்பாக்கியால சுட்டுடுவேன். துப்பாக்கிய கையில வச்சுட்டு இவ்வளவு பயப்படுறியா சௌத்ரி? ரூபாலி, நீ என்கிட்ட வராத. துப்பாக்கியால சுடு, துப்பாக்கியால சுடு சௌத்ரி. ரூபாலி, கிட்ட வராத. என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என்ன மன்னிச்சிரு ரூபாலி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. கிட்ட வராத. என்ன மன்னிச்சிரு ரூபாலி, என்ன மன்னிச்சிரு. முடியாது சௌத்ரி, முடியாது. நான் உன்னை மன்னிக்க வரல, நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு ரூபாலி. பாரு சௌத்ரி, பாரு கடவுளோட நீதிய. இன்னைக்கு நீ எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கியோ அதே இடத்துல இருந்து குதிச்சுதான் ஏன் உயிரை விட்டேன். நீ என்ன சொன்ன? ஓ முன்னாடி 2 வழிதான் இருக்கு, ஒன்னு சாவு இல்லைன்னா நான். சௌத்ரி, உனக்கு இப்ப பின்னாடியும் சாவு, முன்னாடியும் சாவு. வேண்டாம் ரூபாலி, வேண்டாம். அங்கே இல்லை, கிட்ட வராத, கிட்ட வராத ரூபாலி. அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. நீங்க எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தீங்க? இனிமே மோகனையா நகரத்துல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் இந்த பங்களாவில தான் நான் அவருக்காக காத்துட்டு இருக்கணும். மோகனையா, ஆனா எதிரிங்களை நாங்க எப்படி சும்மா விட்டு வைக்க முடியும் சொல்லு? நீ சாப்பிடுறத பத்தி கவலைப்படாத, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீ இவ்வளவு நல்லவனா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சார்? ஒண்ணுமில்ல. இந்த ராத்திரி என் பழைய ஞாபகத்தை தூண்டி விட்டுடுச்சு. இந்த பங்களாவுல இருந்து எந்த நினைவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன்னா எனக்கும்
ரூபாலிக்கும் இருந்த உறவை. வா. மோகனையா, நீங்க போறீங்களா? ரூபாலி, நீயா? ஆமாங்க. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? ரூபாலி, பழைய ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அது போதும். நான் இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீங்க ஒரு தடவையாவது பங்களாவுக்கு வரணும், நான் உங்களை பார்க்கணும்னு. இன்னைக்கு என் ஆசை நிறைவேறிடுச்சு. என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சிடுச்சு. எனக்கு முக்தியும் கிடைச்சிடுச்சு.